ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா என்னோட சண்டேவோட ரொட்டீன் இந்த வில்லேஜில். ஓகேவா? காலையில் எழுந்திரிச்சோன்னே இன்னைக்கு வேற சண்டேனால எப்போவுமே லேட்டாக தாங்க எழுந்திரிப்போம். லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிப்போம். நீங்களும் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், எழுந்திரிச்சோடனே ஆனால் இங்கே வந்து ஒரு குட்டி சேஞ்ச் இருக்குது கைஸ். அங்கே கோயம்புத்தூரில் நாங்கள் என்ன பண்ணுவோம், எந்திரிச்ச உடனே முன்னாடி டிவி தான் இருக்கும். டிவியை பார்த்துட்டு ப்ரஷ் கூட பண்ணாமல் உட்காந்துருப்போம். ஆனால் இங்கே எந்திரிச்சு வரும்போதே கண்ணில் சூரிய வெளிச்சம் நல்லா அடிக்கும் கைஸ். அதுக்கப்புறம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கும். நீங்களே பாருங்கள் கைஸ், இவ்வளோ ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்கும்போது நம்ம காலையிலே அதை பார்த்தா நம்மளுக்கும் வந்து நம்ம ரொட்டீனில் வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்கிது கைஸ். காலையிலேயே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் கைஸ். அதே மாதிரி தான் கைஸ் எனக்கும். உங்களுக்கும் இப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இங்கே பாருங்கள் கைஸ், நான் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே வருவேன். வந்த உடனே என் மேலே சூரியன் வெளிச்சம் அடிக்கும். பார்த்தா அந்த எங்கள் நாய் வந்து சீசருன்னு ஒரு நாய் இருக்குது. அது வந்த உடனே எல்லாத்தையும் நக்கிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் கைஸ் வேறு வேலை பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்றதா, எங்கள் அத்தை சூப்பராக சமைப்பாங்க. கைஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காருவோம். எந்திரிச்சோடனே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிடுவோம். சாப்பிடும்போது இங்கே வந்தாலே வாழை இலம் தான் கைஸ். எங்கே பார்த்தாலும் வாழை மரமாக இருக்கும். அதனால் வாழை இலையை அறுத்து நல்லா நேர்படுத்தி தண்ணி தெளித்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கைஸ். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்போம் கைஸ். அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிரும். மத்தியானம் ஆனால் இங்கெல்லாம் ஒரே வெயில் தான் கைஸ். வெயில் அடித்தா என்ன கைஸ் பண்ணுறது, ஒன்றுமே புரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒன்று ஜூஸ் குடிப்போம், இல்லைன்னா கிணத்துல போய் குளிப்போம். செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருப்போம். அதுக்குள்ளே சாயந்தரம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஊர் சுற்றிட்டு இருப்போம். ஊர் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நேற்று வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு ஆடு காமிச்சேன். அதுதான் வந்து எங்களோட ஒரே ஆடு. அந்த ஆட்டை போய் மேய்க்க போயிடுவோம். மேய்க்க போனால் அது என்ன பண்ணுவோம், அது எங்களை முட்டுற மாதிரி வரும். ஆனால் அது ரொம்ப குட்டி ஆடு கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருப்போம்.